கடந்த ஆண்டு ஜூனில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிரான மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன். தற்போது ஏடிஎம்கே பொதுக்குழுவுக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த ஆண்டு ஜூன் 23 சென்னை வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தலைமை தொடர்பான புதிய முடிவுகள் எடுக்க தடை கோரியும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரியும் அப்போதைய பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அன்று இரவே இரு நீதிபதிகள் அமர்வு விசாரித்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரால் தனித்தனியாக கையெழுத்திடப்பட்டு இறுதி செய்யப்பட்ட 23 தீர்மானங்களை பொதுக்குழுவில் முன்வைத்து அவற்றில் எந்த முடிவையும் எடுக்கலாம் என்றும் மற்ற விவகாரங்களை ஆலோசிக்கலாமே தவிர முடிவு எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருந்தனர். இதனையடுத்து அன்றைய தினம் கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தீர்மானங்களை நிராகரித்தும் ஜூலை 11 பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் ஜூன் 23 பொதுக்குழுவுக்கு எதிராக சண்முகம் தாக்கல் செய்த பிரதான மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த பொதுக்குழுக்கு பின்னர் பல அடுத்த பொதுக்குழு என்று பல்வேறு அதில் முன்னேற்றங்கள் நடந்துள்ளதால் அந்த ஜூன் 23 பொதுக்குழுவை எதிர்த்த அந்த மனு காலாவதி ஆகிவிட்டதாக தெரிவித்து சண்முகத்தின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.